கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் அருமையாக நான் சிறு வயதிலிருந்து கேட்ட செய்திகள் என்று பார்க்கிறோம். நன்றாய் பரிட்சயமான ஒரு சம்பவம் இது. அன்னாள் அழுகிறாள், சொல்கிறா, மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்றா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக மன கிளேசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேக நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். நம் போகிற பாதைகளிலே மேடுகள் பள்ளங்கள் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்து எதற்கு நேராக நம்மை நடத்துகிறார் என்பது தான் மிகவும் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் அதிகமாக வருகிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அது நம்மை தேவனோடு கூட தேவன் அந்த வழியில் நம்மை நடத்துவதற்காக சில நேரங்களிலே தெய்வம் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கலாம். ஒரு சிறிய ஒரு பையன், நார்த் இந்தியன், அந்த பையன் பெயர் ஞாபகம் இல்லை. அவன் கண் பிறக்கும்போது கண் தெரியாமல் அவன் பிறந்தவன். ஆனால் அந்த பையனுடைய ஆற்றல், அந்த பேச்சாற்றல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் இல்லை அப்படின்றான். ஏன், கடவுள் மேலே உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, கடவுள் மேலே எதற்கு கோபம் வரணும்? எங்கள் அம்மா எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. என்னன்ட்டு சொன்னாரான், அதாவது யாரால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை அந்த பிரச்சனைகளை கடவுள் தருகிறார். அது மாத்திரம் இல்லை, அதன் மூலமாக நம் கடவுள் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அந்த பையனுக்கு ஒரு 8 வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் தெய்வத்தினுடைய செயல், அவன் வணங்குகிற கடவுள் இந்து கடவுளாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய விஷயங்கள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். கடவுள் ஏன் மனுஷனாக போகணும், கடவுள் எதற்காக மனிதனாக வந்தார், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அந்த சிறு பையன் கோடிட்டு காண்பித்தான். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு மனுஷனாய் பாடுபட்டு போனார். அதே போல் அவன் வணங்குகிற கடவுளும் இந்த பூமியில் பாடுகளை அனுபவித்து போனார் என்பது போல் அந்த சிறுவன் பேசினான். எத்தனை உண்மையான ஒரு காரியம் அது. காரணம் என்னவென்றால், இந்த வாழ்க்கை நமக்கு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அதன் வழியாக அந்த சுவடுகள், அந்த அடிகள், நாம் படுகிற வேதனைகள், நமக்கு இருக்கிற மனக்லேசம், நமக்கு இருக்கிற கண்ணீர், நம் போகிற அழுகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் நான் யாரை நான் நாடுகிறேன், எந்த வழியாக என்னை இது நடத்துகிறது என்பது மிகவும் முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற அல்லது எல்லாம் மனுஷனை செய்கிற விஷயம் என்னென்னா, நல்லா இருக்கும் பொழுது கடவுளை நாம் தேடுவோம், நல்லா இருக்கும் பொழுது கடவுளை நாம் சார்ந்திருப்போம். ஆனால் பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது தேவனண்டை வருவதை காட்டிலும் நம் வேறு விதங்களில் போவதற்கு நம்முடைய இருதயம் என்ன செய்துங்க, மாறிவிடுகிறது என்று பார்க்க. என்னையான வணங்கி என்ன பிரயோஜனம், நான் செஞ்சிட்டேன், எவ்வளோ பண்ணிட்டேன், நான் இப்படிலாம் என்ன செஞ்சுருக்கேன், ஆண்டவருக்காக செஞ்சுருக்கிறேனே, ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு இறங்க மாட்டேங்கிறார், கடவுள் ஏன் எனக்கு இறங்க மாட்டேங்கிறார், கடவுளுக்கு கண் இல்லை அப்படின்னு என்பது போல அவள் பேசுகிறது போல இன்றைக்கு நாம் தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம், அவ்வனமாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு வருகிற பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே நாம் யாரை தேடுகிறோம், எங்கே அது நம்மை நடத்துகிறது என்பதை நாம் என்ன செய்யணும், நிதானிக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அன்னாள் என்று அவளுடைய பெயர். அவளுக்கு குழந்தை இல்லை. வெகு காலமாக அவள் குழந்தை இல்லாததினாலே அவன் கணவன் அவர்களை, அந்த அன்னாளை அழகாக அன்புக்குரியவனாக குழந்தையை போல் நடத்தினாலும் கூட அவளுக்கு ஒரு குறை உண்டு. எல்கானா என்பது அவருடைய கணவன் பெயர், அன்னாளுடைய பெயர் எல்கானா. ஆனால் ஆண்டவர் ஏன் இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு துன்பம் இருக்கிறது என்று அவளுக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. வருடத்துக்கு ஒரு முறை எருசலேமில் போய் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற இடத்திலிருந்து போய் கடவுளுக்கு காணிக்கைகளை செலுத்தி அங்கே பொருத்தனைகளை செலுத்தி வருவார்கள். ஒவ்வொரு வருடமும் போவான், அழுவாள் வருவாள், ஒவ்வொரு வருடமும் போவான், அழுவான் வருவாள். ஆனால் ஏன் என் நிந்தை மாற மாட்டேங்கிறது என்று கேள்வி. ஆனால் முன்பு இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை
அடைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி கடவுள் இதை செய்வார்? எப்படி இந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை எப்படி தடுக்க முடியும்? வேதம் சொல்லுகிறதே, ஆண்டவர் தருகிற அந்த கற்பத்தின் கனி நமக்கு தேவனால் கிடைக்கிற காரியம் பலன் என்று. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறதே. அப்போ அந்த சுதந்திரத்தை, அந்த கற்பத்தின் அந்த கனியை, ஆசீர்வாதத்தை எப்படி தெய்வம் தடுக்க முடியும்? அப்படி என்பது கேள்வி நமக்கு இருக்கலாம். கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளிலே அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அதை திறப்பார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அடைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆளக்கூடிய, இஸ்ரவேலை நடத்தக்கூடிய ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை உருவாக்கும்படியாக, ஒருவேளை மற்ற எல்கானாவுக்கு இருக்கிற இன்னொரு மனைவி போல அன்னாளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என்றால் சாமுவேல் வந்திருப்பாரா என்று தெரியாது. அல்லது வேறு குடும்பத்தில் ஆண்டவர் அதை நடத்தியிருக்கலாம். வேறு ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை சாமுவேலாக என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவர் நடத்தியிருக்கலாம், வழி நடத்தியிருக்கலாம். ஆனால் அன்னாள் என்ன செய்திருக்க முடியாது? அதை செய்திருக்க முடியாது. ஆனால் தெய்வம் என்ன செய்கிறார்? அன்னாளுக்கு ஒரு வேலை எடுத்த உடனே அந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னா அதனுடைய அருமை, அதனுடைய காரியம் தெரியாமல் போய்விடும். ஆனால் ஒரு சில காலங்கள் ஆண்டவர் நிறுத்தினதுனாலே அங்கே சொல்லப்படுகிறது, அன்னால் செபிக்கிற செபத்திலே ஒரு மாறுதல் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். என் நிந்தை மாற்ற வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனை மாற்றப்பட வேண்டும் என்பது மாத்திரம் அவனுடைய செபம் அல்ல. சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆண் குழந்தை தார, பர்டிகுலராக ஆண் குழந்தை கேட்கிறார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாரும் அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுமே. அப்படி என்பதோடு நிறுத்தி விடாமல், எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர் என்றால் அந்த குழந்தையை தெய்வத்தினிடத்திலே நான் விட்டு விடுகிறேன், தெய்வத்திற்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன், தெய்வத்திற்கு அதை கொடுத்து விடுகிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை அன்னாளின் வாயில் வருவதற்காக தெய்வம் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் நின்று விடலாம், சில காரியங்கள் நமக்கு தடுக்கப்படலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அந்த காரியத்தை நிமித்தமாக கடவுள் யார் போடா வெறுத்து போய் ஓடுகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கக்கூடாது. அன்னாலை போல தெய்வத்தினுடைய சமூகத்திலே நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே ஊற்றிவிட வேண்டும். எனக்கு வேணும்னு கேட்கிறேனோ, எது எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ, ஒருவேளை அதை எனக்கு தருவீர் என்றால் அது உமக்கே நான் தந்து விடுவேன். ஆண்டவரே, பிரதானமான ஒன்று முதல் குழந்தை நான் என்ன செய்கிறேன்? உமக்கே நான் கொடுத்துடுற ஆண்டவரே என்று சொல்லி அவள் என்ன செய்தாள்? அங்கே தெய்வம் அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்காக அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வருஷத்தில் அன்னாள் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்று பால் மறக்கிற நாட்கள் அந்த வருஷம் வர வரைக்குமாக தன்னோடு கூட வைத்திருந்து சிறுவனாக 3 அல்லது 4 வயதிலே கொண்டு போய் கோயிலில் விடப்பட்டார் சாமுவேல் என்று பார்க்கிறோம். எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. நம்ம மேலோட்டமாக இன்றைக்கி நமக்கு சொல்லிடுறாங்க, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார், உங்கள் துன்பத்தை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும், அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்னாள் என்ன செய்தால்? தான் எதிர்பார்க்கிறதை தெய்வத்திற்கு தருகிறேன் என்ற அந்த விதத்திலே ஜெபித்தாள். தெய்வத்தினுடைய தொடர்பு, தெய்வத்தினுடைய அந்த ஒரு ஐக்கியம் தன்னோடு கூட இல்லையோ என்று அங்கலாய்த்து அங்கே செபிக்கிறாள். இன்னொரு சக்காலத்து என்று சொல்லப்படுகிற இன்னொரு ஸ்திரீக்கு அங்கே குழந்தைகள் பிறக்கிறது. அப்போ கடவுள் என்னோடு கூட இல்லையோ என்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கு. கடவுள் இல்லாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதா என்ற அந்த விரக்தி அவளுக்கு காணப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வாயிலிருந்து வார்த்தை வரல. ஏனென்றால் அந்த ஏக்கத்தினுடைய உச்சகட்டத்திலே அங்கே அன்னாள் இருந்து கொண்டு இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். மனவேதனையின் உச்சகட்டத்திலே அன்னாள் நின்று கொண்டு என்ன செய்கிறார்? அழுகிறாள் தேவனுடைய சமூகத்திலே. வாய் பிதற்றுகிறது, மனதில் இருந்து அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாரும், நான் மலடி என்று சொல்லக்கூடாது, அதற்காக கொடுங்க அப்படின்னு கேட்கல அவ. இந்த உலகம் என்னை மலடி என்று சொல்லுகிறது, என் மலட்டுத்தன்மையை எனக்கு மாற்றி கொடுங்க, அந்த விஷயத்திற்காக அவ கேட்கல. கடவுள் தான் அடைத்து வைத்திருக்கிறார் என்பதும் அவளுக்கு தெரியும்.
ஆனால் தன் இருதயத்திலே அத்தனை வேதனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என் நிந்தை மாற்றப்படும்படியாக, என்னோடு கூட சுற்றி இருக்கிறவர்கள் என்னை இப்படியாக பேசுகிறது மாற்றப்படும்படியாக எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டேன்னு சொடக்கு போடல. அன்னாள் பெற்ற குழந்தையை தெய்வத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாள். இன்னைக்கு நாம் அதுக்கு அழுது ஜெபம் பண்ணுறோமா? இல்லையே. கொடுத்தவொடனே வாங்கிட்டு ஓடுறாள். நம்மெல்லாம் எப்படா கொடுப்பாரு, எப்படா ஓடலாம் அப்படின்ற ஆட்கள் நம்ம. நாள் தேவன் தந்ததை தேவனுக்கு தருவதுதான் சிறந்த ஒரு காரியம். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து வந்தது, அவருக்குரியது. அவைகள் எல்லாம் நம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற சொத்தாக இருக்கட்டும், எல்லாம் அவருக்குது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரங்க அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. சொத்தெல்லாம் ஆண்டவருக்கு எழுதி கொடுத்துரு, உன்னுடைய நகையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துரு, நீ காணிக்கையில் போட்டு பெட்டியில் போட்டு. தேவனை அறிவதற்காக நாம் அந்த செலவுகளை நாம் பண்ணணும். பிரயாணம் பண்ணணும். நம்ம பண விஷயங்கள் மாத்திரமல்ல, எல்லாம் நம் நேரத்தை எல்லாம் தெய்வத்திற்கு நாம் செலவு பண்ணணும், கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க ஊழியக்காரங்க? அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறான விதத்தில் விசுவாசிகள் நடத்துகிறாங்க. கடவுளுக்கு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுத்துருங்க. அவங்க பிள்ளைங்களை ஒவ்வொரு பிள்ளையும் சபையில் விட்டா நீ வளர்ப்பியா? முடியாது. காரணம் என்ன? பணம் மாத்திரம் தான் வேணும், சொத்து மாத்திரம் தான் எழுதி கொடுக்கணும். இந்த இடத்த எப்படியாவது அவங்க ஆண்டவர் எழுதி எனக்கு கொடுத்துட்டு ஓடிடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுற ஆட்கள் உண்டு. அதுக்கு பாட்டு வேற, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாட்டு பாடிட்டு இவர் பேரில் சொத்து, இவர் பேரில் கொடி பறக்குது. இன்றைக்கு தேவனுக்கு தர வேண்டியவைகள் நாம் எவ்வண்ணமாக கொடுக்கணும், தெய்வத்திற்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக நாம் அவைகளை நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் எல்லோரும் அப்படி நான் சொல்லலை, எல்லா ஊழியக்காரங்களும் அப்படின்னு சொல்ல. சில அவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களை அவ்வண்ணமாக மாற்றி விடுகிறது. ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஊழியங்கள் செய்வதென்று சாதாரண விஷயம் கிடையாது. ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும்னு ஒத்துக்கொள்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் பெரிய பெரிய அனுபவமுள்ள ஊழியக்காரர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் அவள் சில விஷயங்களிலே தவறி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தெய்வத்திற்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் எவ்வாறாக தேவனோடு கூட தொடர்பில் இருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தில் தான் அவன் கவனம் உள்ளவனாக இருக்கணும். அன்னால் அந்த கவனத்தை செலுத்தினாள். தன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னவுடனே, ஆஹா, கடவுளோடு கூட இருக்கிற உறவு பலப்படுத்தி விட்டது என்று, பலனடைந்து விட்டது என்று சொல்லி அன்னாளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஆகவேதான் தன் பிறந்த குழந்தையை கூட அவள் என்ன செய்யலைங்க, தன்னோடு வைத்துக் கொள்ளும்படியாக ஆசைப்படலை. ஆண்டவருடைய சமூகத்திற்கு யாருக்கு கொடுக்கிறேன்? தெய்வத்திற்கு நான் தருகிறேன். பால் மறந்த உடனே கொண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அழகாக ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து என்ன தையல் பண்ணி அவளே அதை தச்சு கொண்டு போய் கொடுக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. அத்தனை ஆசையாக, அத்தனை அன்பாக தன் ஒரு எத்தனை வருஷங்கள், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ விதமான பேச்சுக்கள் பேசினாலும் கூட சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதெல்லாம் பொறுப்பெடுத்தலை. தன்னோடு வைத்து கொண்டு பிள்ளையை கையில் பிடிச்சிட்டு மார்க்கெட்டில் நடந்து போகிறேன், எல்லாம் ஊரும் பார்க்கட்டும், நான் மாலடை அல்ல என்று பார்க்கட்டும் என்பது அன்னாளுடைய எண்ணம் அல்ல. என் கர்த்தருக்காக நான் பெற்றதை நான் கொடுப்பேன் என்ற இருதயம் உடையவளாக இருந்தாள். தேவனுடைய அந்த மனக்லேசம் தான் அவளுக்கு இருந்தது. கர்த்தர் அடைத்திருக்கிறார், அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை நான் என்ன தவறு நான் செய்து என்ன ஆனது? எனக்கு கடவுளோடு கூட இருக்கிற அந்த உறவு என்ன ஆகிவிட்டது? என் கணவன் எனக்கு அன்பு செலுத்துகிறார், கணவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறார். ஒரு குழந்தையை மாற்றுகிறது போல எல்கானா பார்த்துக்கிறார் அண்ணால. ஆனால் இருந்தாலும் அவளுக்கு மனசு ஒத்துக்கலை. காரணம் என்ன? கடவுளோடு கூட இருக்கிற உறவு பிரிந்து விட்டதோ.
அந்த மனக்லேசம் தான் அன்னாளுக்குள்ளே. பிள்ளை இல்லை என்கிற பட்சம் அந்த கவலை கூட அடுத்துதான். எல்லாரும் பேசினாங்க, அது அடுத்த விஷயம்தான். ஆனால் ஒருவேளை அதை அவள் பெரிதாக எண்ணிருப்பாள் என்றால், மற்றவங்க பேசுறது மலடியாக இருக்கிறது, மற்றவங்கெல்லாம் பேசுறது, வீட்டில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுறது அவளுக்கு குத்தி இருக்கும் என்றால் அந்த குழந்தைய கோயிலில் விட்டுருக்க மாட்டா. அந்த குழந்தைய தேவாலயத்தில் விட்டுட்டு ஏழின் இடத்துல கொடுத்து, அவர் வயசானவர், அவர் இடத்துல கொடுத்து வளர்த்திருக்க மாட்டான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் விட்டதற்கு காரணம் என்ன? தேவனோடு கூட இருக்கிற உறவை அவர் என்ன செய்தால் அறிந்து கொண்டபடினாலே தேவனுடைய சமூகத்திலே அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் விட்டாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதை மதிச்சாருங்க. நீங்கள் நான் நினைக்கிற ஏதோ சின்ன விஷயந்தான் அது அப்படி நினைக்கிறேன். ஆண்டவர் மதிக்கிறார். சிறு பையனிடத்தில் போய் ஆண்டவர் பேசினார். எங்கேயாவது நடக்குமா இந்த விஷயம்? எங்கேயாவது இந்த உலகத்தில் நடக்குமா? குழந்தைகிட்ட ஒரு பையன்கிட்ட போய் ஆண்டவர் பேசினார், கடவுள் பேசினார் என்று நம்ம பார்க்க முடியுமா? இல்லை. காரணம் என்ன? அன்னாளுடைய தியாகத்தை தெய்வம் மதித்தார். ஆகவேதான் சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆண்டவரை நாம் என்னவென்று சொல்லுவது என்ன? அவரை எப்படி புரிந்து கொள்வது? அவருடைய செயலையும் அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும். சும்மா பேசிட்டு போயிடும். அன்னால் செபித்தான், ஆண்டவருக்கு ஆண் குழந்தை கொடுத்து அதோடு நிறுத்திடுறோம். அதன் பின்பு நடக்கிற சம்பவத்தை யாரும் கவனிக்கிறதில்லை, போகிறதில்லை. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனக்லேசத்தினுடைய ஏன் அந்த மனக்லேசம் தெரியுங்களா? தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியா இல்லை. ஐயோ, நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், அது நிமித்தமாக என்னால் இந்த ஒரு நிந்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனே, ஏதோ ஒன்று நான் இழைத்து விட்டு என்ன ஆனது என்று எனக்கு தெரியல, எப்படி அதை சரிப்படுத்துவது என்று தெரியல, எப்படி ஜெபம் பண்றது கூட என்று தெரியல. ஆகவேதான் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. வாயில் வார்த்தை வரல, வாயில் என்ன ததும்புது அப்படியே. ஆனால் அதை கவனித்து பார்த்து என்ன செய்தார் ஆண்டவர்? அதை கவனிக்கிறார், பார்க்கிறார். இருதயத்தை, அன்னாளின் இருதயத்தை தேவன் கவனிக்கிறார் என்று பார்க்கிறோம். தன் இருதயத்தில் தான் சொல்லி கொண்டிருந்தால், வாய் வெளியில சொல்லலை. வெளியில சொல்லிருவான்னா அந்த ஏழைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீ என்ன பிதற்றி கொண்டிருக்கிறாய், நீ வெறித்திருக்கிறாய் என்று அங்கு சொல்லுகிறான். ஆனால் தன் இருதயத்தில் அவள் சொல்லி கொண்டிருக்கிற அந்த விஷயம் தெய்வம் அதை என்ன செய்தார்? கண்டுகொண்டு ஆண்டவர் அந்த வருடத்திலே அவள் பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய மனக்லேசம், நமக்கு இருக்கிற வேதனை எங்கே, எந்த இடத்துல, எதன் வழியாக, எதற்காக இருக்க வேண்டும் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பொருளுக்காக, சில விஷயங்களுக்காக, சில காலம் நடப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணீருக்கு நான் சொல்றேன் வேல்யூ இருக்காது. அந்த கண்ணீருக்கு அங்க என்ன செய்யாதுங்க, வேல்யூ இருக்காது. திருப்தியில அந்த கண்ணீர்கள் சேர்க்கப்படுவதில்லை. எந்த கண்ணீர் சேர்க்கப்படும் தெரியுங்களா? எவன் ஒருவன் தெய்வத்தினுடைய உறவுக்காக அழுது கொண்டிருக்கிறானோ, கண்ணீர் வடிக்கிறானோ, அந்த கண்ணீர் தான் ஆண்டவருடைய துருத்திலே சேர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் கணக்கு வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தின் காரியத்திற்காக, உலகத்தின் பொருளுக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது மணிக்கணக்காக உட்கார்ந்து அழுது தவறு நான் சொல்லலை, தவறு கிடையாது. ஆனால் அதை கொடுத்து விட்டார் என்றால் அதன் பின்பு நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார், அவன் அழுகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் அழுகிறாள், வருகிறாள். நீங்களும் நான் அப்படித்தான் வரும், அழுகிறோம் போகிறோம். அதை கொடுத்து விட்டார் என்றால் அதன் பின்பு நாம் என்ன செய்கிறோம்? அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு அழுக, அடுத்து இன்னொரு விஷயத்திற்கு கண்ணீர் வடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உறவிலே, தேவனுடைய உறவை மேம்படுத்தும்படியாக, தேவனோடு கூட இருக்க உறவை நாம் சரிபடுத்தும்படியாக நாம் யாரும் மனக்லேசம் அடைகிறது இல்லை.
கர்த்தர் தாமே நம்மை அவ்வண்ணமாக அந்த ஒரு அடிப்படையில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காருகிறது, தேவனுடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிக்கிறது. எதற்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம்? எதற்காக செபிக்கிறோம்? எதற்காக தேவனை பாடுகிறோம்? எதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியான விதத்தில் அமைக்கப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டாமா? அதை குறித்து சிந்திக்க கூட அந்த சிந்தனை கூட நமக்கு இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார் ஏசாயா என்று நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனம் என்னை என்ன செய்து விட்டார்கள்? மறந்து போய் விட்டார்கள். அவர்கள் என் காரியத்தை, என் வேதத்தை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஏனென்றால் தேவனுக்குரியவைகளில் இருந்து இஸ்ரவேல் என்ன செய்தது? அது தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இன்றைக்கு தங்களுக்கானவைகளை மாத்திரம்தான் இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தேவைக்காக மாத்திரம்தான் மனுஷன் கடவுளை தேடுறான் என்று கடவுளோடு கூட இருக்கிற உறவுக்காக எவன் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறான்? கடவுளை தேடி போனாலும் கடவுள் எனக்கு இந்த வல்லமையை கொடுக்கிறார், சுகப்படுத்துகிற வல்லமை கொடுக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை கொடுக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். எதற்காக நான் தேவனை தேடுகிறேன்? எதற்காக நான் தேவனை தேடி ஓடுகிறேன்? எல்லாரும் தேவனை தேடி ஓடுகிறாள், கோடி கோடி பேர் என்று ஒரு பாடல் உண்டு. ஆனால் அடைந்தவர்கள் எத்தனை பேர்? காரணம் என்ன தெரியுங்களா? கோடி பேர் ஓடினாலும் கூட அவர்கள் ஓடுகிறது எதற்குங்க? இந்த உலகத்தின் காரியத்திற்காக, வல்லமைகளுக்காக. ஆனால் எவன் தேவனுடைய உறவுக்காக, தேவனுக்காக எவன் இயங்குகிறவன்? கண்ணீர் வடிக்கிற மாலையாக தண்ணீர் வருது. யார் தேவனுடைய உறவுக்காக நான் அந்த கண்ணீர் வடிக்கிறேன்? ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் அதற்காக வடித்திருக்கிறோமா? எவ்வளவு விஷயத்திற்கு நாம் கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு நாம் அழுது கொண்டிருக்கிறோம். யாராவது நம்மள ஒருத்தர் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு சரியா இல்லையே, அதை சரிபடுத்தும்படியாக எனக்கு ஆண்டவரை கிருபை தாங்க என்று ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோமா? இல்லை. அவர் கடவுள், அதை பத்தி நமக்கு அக்கறையே கிடையாது. அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து வந்த நன்மை வந்தா போதும், அது போதும். அதை மாத்திரம் நீங்கள் நானும் வைத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு அதை குறித்து நம்ம என்ன செய்கிறது? அதை உணர்த்துகிற செய்திகளை, உணர்த்துகிற காரியங்களை நாம் கேட்க முடியலையே. நீ ஏதாவது ஒன்று சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். இந்த ஒரு உணர்வு எந்த மனிதனுக்கு, கிறிஸ்தவன் நான் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அவனை தேடி தேவன் வருவார். அவன் படித்தவன், படிக்காதவன், அவன் மேலே இருக்கிற பெரிய ஆளாக இருக்கிறான், அதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. அவனை தேடி தெய்வம் வருவான். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அன்னாளை போல ஒரு இருதயம் உங்களுக்கு எனக்கு இல்லை. இருக்கிறது என்றால் மிகவும் சந்தோஷம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுங்கள், இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த செய்தியை உங்கள் காதுகள் கேட்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தேவனை தேடக்கூடிய ஒரு ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் நமக்கு எப்படி இருதயம் துடிக்குதோ அப்படி போல் அந்த ஏக்கம் நமக்கு துடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதுதான் பார்க்குறான், ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று, கடவுளை தேடி போகும்பொழுது தான் போகிறான், ஜெபம் பண்ணுறான், அழுகுறான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை.
ஆனால் ஏதோ ஒரு சரியான விதத்தில் அது அமைக்கப்படலை என்பதை அவள் புரிந்து கொண்டவளாக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊற்றிவிட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து போன அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். நீங்களும் நானும் எதற்காக நம்முடைய அழுகை, எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்பதிலே நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் நாம் வாசிக்கிற மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன துயரங்க? வாழ்க்கை ஃபுல்லாக துயரம் தான் பிரதர், எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு துயரம் தான் பாஸ்டர் அப்படின்னும். என்ன துயரம்? அது ரொம்ப முக்கியம். அன்னாள் கண்ணீர் வடிக்கிறாள், மனக்லேசம் உள்ளவளாக இருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் எதற்காக அழுகிறாள்? எதற்காக அந்த அழுகை அவருக்கு கண்ணீர் வந்தது? எதற்காக அப்படிப்பட்ட மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படி என்ன அவள் உடைந்து போனாள்? தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியாக இல்லை என்கிற மனக்லேசத்திலே அங்கே அன்னாள் அழுது கொண்டிருக்கிறாள். ஆகவே தான் தெளிவாக சொல்றா, அவளுடைய அர்ப்பணிப்பில் அது தெரிகிறது. அவள் தேவனோடு கூட இருக்கிற உறவை அவள் பெரிதாக எண்ணினாள். கணவனுடைய உறவை கூட அவள் பெருசாக எண்ணலை. எல்கானா ரொம்ப அவளை நேசித்தாள். பிள்ளை இல்லாததுனால ரொம்ப நேசிச்சா, ரொம்ப இது பண்ணா. ஐயா, உன் அன்பு எனக்கு பரவாயில்ல இருக்கு, இல்லை கடவுளுடைய அன்பு எனக்கு இல்லையே என்று சொல்லி, தேவனுடைய உறவு எனக்கு இல்லையே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அழுகிறவள் தான் அன்னாள். வெறும் பிள்ளைக்காக மாத்திரம் கண்ணீர் வடித்தவள் அல்ல அன்னாள். அந்த பிள்ளைக்காக கண்ணீர் வடித்தாள் என்றால் அந்த பிள்ளையை தன்னோடு கூட வைத்திருப்பாள். அந்த பிள்ளைக்காக அல்ல, தேவனோடு கூட இருக்கிற உறவுக்காக அழுதவள் அன்னாள். ஆகவேதான் முதல் குழந்தை, ஆண் குழந்தை பெஸ்ட்டை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. வீட்டிலேயே கடைசியாக இருக்கும். அல்லது படிக்கலை, படிப்பே வரல அப்படின்னு வச்சுப்போம், பைபிள் காலேஜில் போய் சேர். இன்னைக்கு அப்படி தான் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன செய்வாங்க? நீ கடவுளுக்காக போ. நல்லா படித்தவனை யாராவது கடவுள் ஊழியத்துக்கு அனுப்புவாங்களே? இல்லை, நீ இங்கே போப்பா, நீ இங்கே போய் படி, நீ வெளிநாட்டில் போய் படி. த பெஸ்ட், சிறந்ததை தெய்வத்திற்கு தந்தவள் அன்னாள். காரணம் என்ன? தெய்வத்தின் உறவை அவள் என்ன செய்தாள்? மதித்தாள். தெய்வத்தின் உறவுக்காக ஏங்கினவள் அன்னாள். இன்றைக்கு நீங்களே நான் நம்முடைய பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவரிடத்திலிருந்து வந்ததாக இருந்து, அவரிடத்திலிருந்து வந்த எல்லாவற்றையும் அவருக்கென்று திருப்பி நாம் கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களுடைய என்னுடைய துயரம், எந்த துயரத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஒரு செய்திக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் கவனித்து நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. மனக்லேசம் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயம், துயரம் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயமும் இரண்டுமே ஒன்றோடு கூட இணைந்திருக்கிற ஒரு விஷயம் என்று பார்க்கிற காரணம் என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறாரே. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்ம என்ன சொல்லுகிறார்? நீ துயரப்படு அப்படின்னா நீ கஷ்டப்படுன்றார். நீ கஷ்டப்படணும் அப்படி என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழுத்தி இங்க ஒரு விஷயத்தை சொல்ல, துயரப்படுகிறாயா, நீ ஆறுதல் அடைவாய். ஆனால் ஆண்டவர் நம்மை துயரப்படும்படியாக சொல்லுகிறார், நம்மை அழும்படியாக சொல்லுகிறார், நம்மை கண்ணீர் வடிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற விஷயம் நமக்கு இங்கே சொல்லப்பட்டாலும், ஆண்டவர் சொல்ற விஷயம், யார் துயரப்படுகிறார்களோ, யார் துயரமடைகிறார்களோ அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதாவது இது இந்த விதையை போட்டால் இந்த மரம் வளரும், இந்த மாமரத்தை அந்த கொட்டையை நம்மள மண்ணில் புதைச்சி வச்சோன்னா மாமரம் வளரும், தென்னங்கண்ணை வச்சா தென்னை மரம் வளரும்.
அப்படின்ற ஒரு விதம் இருக்கிறது போல, துயரம் ஒருவன் அடைகிறான் என்றால் அவன் ஆறுதலை பெறுவான் என்று சொல்லுகிறார். என்ன துயரம்? மாங்கன்று வச்சனா அந்த மாங்கன்று தான் வரும், மாமரம் தான் அங்கே வரும். இந்த செடி வச்சோன்னா, விதை வைத்தோன்னா அந்த விதை என்ன விதை வச்சோமோ அந்த விதையினுடைய செடி தான் அங்கே முளைக்கும், எதுவும் மாறி வராது. அப்போ உங்களுடைய என்னுடைய துயரம் எதில் இருக்கிறது? அந்த துயரத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் ஆறுதல் அடைவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னாளுடைய ஏக்கம் தேவனோடு கூட இருக்க வேண்டும், தேவனுடைய உறவை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம். அப்போ உங்களுடைய என்னுடைய துயரமும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அது அமைக்கப்பட வேண்டும். கஷ்டப்படுறேன் பிரதர், பயங்கர கஷ்டம் பிரதர். எங்கள் அப்பா வச்சுட்டு போன கடனெல்லாம் நான் தான் தீர்த்தேன் பிரதர். எங்கள் குடும்பத்தில் கல்யாணத்துக்காக இவ்வளோ கடன் வாங்கினோம், அதெல்லாம் நான் தான் தீர்த்தேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக துயரம்தான், கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். என் பிள்ளைக்கு இப்படி இருக்கிறது, அதனால் வாழ்நாள் முழுவதும் இப்படி நான் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த துயரத்தை குறித்து இந்த வசனம் சொல்லலை. நானாக வருவித்த சில துயரங்கள் உண்டு, நீங்கள் நானாக வரவித்த சில துயரங்கள் உண்டு. அதை குறித்து பேசி நம் நேரத்தை வீணடிக்க வேணாம். நாம ஏதாகிலும் ஒரு துயரத்தை வருவித்துக் கொள்கிறோம் என்றால் அந்த துயரத்தை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் நானும் முயற்சி செய்யணும். அதற்கு உதவியாக தேவனிடத்தில் செபிக்க வேண்டும். ஆனால் இந்த துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இந்த விஷயம் என்னவென்றால், இந்த துயரத்திற்கு முடிவில்லை. இந்த துயரத்திற்கு என்னங்க, இந்த பூமியில் முடிவு இருக்காது, இந்த பூமியில் நமக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனால் இந்த துயரம் என்றைக்கு நாம் தெய்வத்தை தேடினோமோ, ஆரம்பித்தோமோ, அல்லது என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து, ஒருவேளை கிறிஸ்துவின் வருகையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய மரணமாக இருக்கட்டும், அது வரைக்குமாக இந்த துயரம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துயரம் நம்முடைய இருதயத்தில் இல்லை என்றால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த துயரம் உடையவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த துயரம் இல்லைன்னா பாக்கியம் இல்லை என்று அர்த்தம். துயரம் என்பது பொதுவாக இருக்கிறது. என்னுடைய அழுகை, என்னுடைய கண்ணீர், நான் படுகிற பாடுகள், என் மனக்லேசம், என் மனவேதனைகள் எல்லாவற்றுக்கும் நாம் படுவோம். ஆனால் பர்டிகுலராக, குறிப்பாக எவன் ஒருவன் தேவனுக்காக, தேவனுடைய உறவுக்காக, அவருக்காக துயரப்படுகிறானோ, அவருக்காக மனக்லேசம் உள்ளவனாக இருக்கிறானோ, அவருக்காக மனவேதனை உடையவனாக இருக்கிறானோ, அவன் ஆறுதல் அடைவான். அவனை ஆறுதல் படுத்துகிறது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, நம்ம கூட இருக்கிற மனைவியோ கணவனோ ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. அதை ஆறுதல் படுத்தக்கூடியவர் தெய்வம் மாத்திரமே. ஏனென்றால் அவர் இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைங்க, உண்மை அது. ஆண்டவர் இந்த உலகத்தில் கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகம் தெய்வத்துக்குரியதாக இல்லை என்பது நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அவ்வப்போது வந்து போகிற இடமாக இந்த பூமி மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை தெய்வம் இந்த பூமியில் இருந்திருப்பார் என்றால் இந்த உலகம் இந்த மாதிரி என்ன செய்திருக்காதுங்க, பாடுகளுக்குள்ளாக போயிருக்காது. தெய்வம் இந்த உலகத்தில் இல்லாததுனால நாம் என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அருமையான ஒரு வார்த்தை, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்கிறது, துயரப்படுகிறது. எதற்காக? எப்பொழுது அவர் வருவார் என்று. அப்போ உங்களுடைய என்னுடைய துயரம் என்ன? தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும், தேவனோடு கூட நான் இருக்க வேண்டும், தேவனை நான் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட இருக்கிற உறவை நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது பிதாவோடு கூட இருக்கிற அந்த விஷயத்தில் அவர் என்ன செய்வார்? மிகவும் மிகவும் கரிசனையோடு கூட அதில் ஜாக்கிரதையாக ஆண்டவர் இருந்தார். அவருடைய உறவை நான் இழந்துவிடக் கூடாது என்று அவர் என்ன செய்ய, நேரம் கிடைக்கும் பொழுதுதான் மலைகளை போய் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்றார், ஆண்டவரோடு கூட இருக்கிறார், அவரோடு கூட பேசு. பிதா என்னை தனியே விடுகிறதில்லை, பிதா எப்பொழுதும் என்னோடு கூட தான் இருக்கிறார்.
அவர் என்ன சொல்றார், அதுதான் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தொடர்ந்து அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு சமயத்தில் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து துடிதுடித்து போனார். உலகத்தில் இருக்க எல்லோருடைய பாவமும் எல்லாருடைய சாபங்களும் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவாகிய தேவன் தமது முகத்தை இமைப்பொழுது என்ன செய்தார், கிறிஸ்துவுக்கு மறைத்தார். இயேசு கிறிஸ்து இங்கிருந்து அங்கலாய்க்கிறார், என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி. அந்த அங்கலாய்ப்பின் அந்த பிரிவினுடைய உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது இயேசு கிறிஸ்துவால் அது தாங்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு செகண்ட் இமைப்பொழுது கூட பிதாவை விட்டு பிரியாது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதாங்க பிதா குமாரன் என்கிற அந்த உறவு. பிதா குமாரன் என்ற உறவை குறித்து நாம் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் என்னென்னமோ பேசுறாங்க, எப்படியோ பேசுறாங்க. அந்த பரிசுத்த உறவை நீங்களும் நானும் எப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில், அவரை நாம் எப்படி நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே துடிதுடித்து போனார். அவருடைய துயரத்திற்கு அளவில்லை. அங்கலாய்க்கிறார், ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்க்கும் பொழுது தன் முகத்தை திரும்ப பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து அடைந்த ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது. பிதா என்னை கைப்பிடித்து தூக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு துயரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றால் அந்த துயரம் இயேசு கிறிஸ்துவை அவரோடு கூட இல்லாமல் இருக்கிற அந்த துயரத்தை நீங்களும் நானும் எந்நேரமும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு இருதயம், அந்த ஒரு மன வலி எந்த நேரம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த செய்தி எடுக்கும் பொழுது 2 வாரமும் சரி, இருதயத்திற்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு பாரம், இந்த செய்தி நினைக்கும் பொழுது தான் கண்ணில் சாதாரணமாகவே அப்படியே தண்ணீர் வருகிறது. காரணம் எந்த காரணத்தினால் என்று தெரியல. ஆனால் இந்த செய்தி எடுக்க வேண்டும் என்று மனக்கிளேசம் என்ற செய்தி எடுக்க வேண்டும் என்று அதை ஆரம்பிக்கும் பொழுதிலிருந்தே மனதில் ஒரே ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கு. ஏதோ ஒரு இழந்ததை போலவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட எந்நேரமும் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ என்னுடைய துயரம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே விரிசல் ஏற்படுகிறதா, அல்லது ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? அதை எப்படி நான் சரி செய்து கொள்வேன்? அதற்காக நீங்களும் நானும் துயரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் வேதத்தில் உன்னத பாட்டில் அருமையான ஒரு உறவை குறித்து வாசிப்போம். அருமையான உறவு அது சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். போதும். என் பிரியமே நீ ரூபவதி. அநேக உன்னத பாட்டை குறித்து அநேக பேர் அதை விளக்கியிருக்கிறார்கள். மிகவும் கடினமான ஒரு பகுதி. ஒரு காதலன் ஒரு காதலிக்கு எழுதியிருக்கிறது போல, அல்லது ஒரு காதலி ஒரு காதலனுக்கு எழுதியிருக்கிறது போல தான் உன்னத பாட்டு அமைக்கப்படுகிறது. ஆனால் அதில் உள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துயரம், ஒரு பிரிவினுடைய துயரம் உச்சகட்டத்தை உன்னத பாட்டு நமக்கு விளக்கும். ஆகவே தான் இங்கே சொல்லப்போ உன் கண்கள் புறா கண்கள் என்று என்ன செய்யப்படுகிறது, அங்கே அந்த ஸ்திரீயை பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது. என் மணவாளன் எங்கே என்று அவள் என்ன செய்கிறாள், அழுது கொண்டு ஓடுகிறாள், தெருக்களில் ஓடுகிறாள். எல்லாவற்றும் அந்த தொடர்ந்து உன்னத பாட்டை வாசிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். ஆனால் அவளுடைய கண்கள் புறா கண்கள் போல் இருக்கிறது என்று நாம் கவனித்து பார்க்குமா. அப்போ புறா கண்ணா என்ன, அவ்வளோ அழகாக இருக்குமா புறாவுடைய கண்ணு? மயில் கண் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அல்லது வேறு ஏதாவது கண்கள் என்று சொன்னால் தெரியல. ஆனால் புறா கண்கள், புறாவினுடைய கண்ணை யாராவது பார்த்துருக்கோமா?
ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், புறாவினர் கண் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கண்ணில் தண்ணீரோடு கூட ஒரு கலங்கின நிலையில தான் அந்த புறாவினுடைய கண்கள் காணப்படும். அப்போ உன்னுடைய கண்கள் புறா கண்கள் என்றால், நான் இல்லாமல் அல்லது என்னுடைய உறவில்லாமல் நான் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கிறதை நீ எந்நேரமும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆகவே உன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புலம்பல்ல இதை குறித்து இன்னும் வாசிக்கும் பொழுது புலம்பல்ல கூட பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்களில் பார்க்கும் பொழுது, இரவு முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை நான் நினைத்து கொண்டு அதை என்ன செய்கிற ஃபுல்லாக பெட்டெல்லாம் நினச்சிட்டேன் கண்ணீர் விட்டு. காரணம் என்னவென்றால், தேவனோடு கூட இருக்கிற உறவுக்காக நீங்களும் நானும் ஏங்க வேண்டும் என்று சொல்லி உன்னத பாட்டு என்ன செய்கிறது, நமக்கு விளக்குகிறது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் உன் கண்கள் புறா கண்கள் போல இருக்கிறது என்றால் எந்நேரமும் கலங்கின நிலையிலே காணப்படுகிறது என்று அங்கே சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர், நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர், நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடுகிறது. எதற்காக நாம் அழுகிறோம்? எதற்காக கண்ணீர் நமக்கு வருகிறது? ஆனால் அழுகைக்கும் கண்ணீருக்கும் சில வித்தியாசம் இருக்கிறது, சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அழுகிறது என்பது வேற, கண்ணீர் விடுகிறது என்பது வேற. அழுகிற காரியம் எதுவென்றால், நாம் இழந்து போன இழப்போ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், அங்கே ஏங்கி நாம் கண்ணீர் வடிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை நான் என்ன செய்து விட்டேன், நான் அதை இழந்து போய் விட்டேன், அது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அழுகை என்பது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஐயோ என்று சொல்லுவாங்களே, அவனுடைய ஓ என்று சொல்லி நீ அழுவாய் என்று வேதம் சொல். அப்படி என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், தவறு நிமித்தமாக அங்கே அழுகை எங்கே ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அது மனிதனுடைய தவறோ மனிதனுடைய காரியங்கள் நிமித்தமாக, அவன் செய்த கிரியைகள் நிமித்தமாக என்ன செய்கிறான், அவன் வடிக்கிற கண்ணீர் அழுகை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கண்ணீர் என்று வரும் பொழுது கண்ணீர் எதை குறிக்கிறது என்று தெரியுமா? விசேஷமாக உறவிலே பிளவு ஏற்படும் பொழுதுதான் கண்ணீர் அங்கே வரும். சமீபத்தில் கூட ஒரு சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு அப்பா தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த மகளை விட்டு அந்த அப்பாவை விட்டு அந்த மகள் கணவனோடு கூட போகும் பொழுது அங்கே இருவருக்கும் இடையே ஒரு பாச பிணைப்பு, கண்ணீர் தாரையா அவங்க அப்பாவுடைய கண்களிலிருந்து வருகிறது. நல்ல மீசெல்லாம் வச்சிருக்கிறாரு, ஆனால் அப்படி அழுகிறார் என்று அந்த ஒரு அழுகை என்று சொல்லி தண்ணீர் வருகிறதே, அதற்கும் பேர் கண்ணீர் என்று அழைக்கப்படும். அழுகை என்பது ஒரு சோகமான விஷயம், ஒரு விபத்து நிமித்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியம் தவறு நிமித்தமாகவோ ஏற்பட்ட விஷயங்களுக்கு அழுகை என்று சொல்லப்படும். அல்லது வேதம் சொல்லுகிறது, சீயோன் என்ன செய்கிறார், அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அவள் தேவன் வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை அவள் எடுத்துக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆகவே அழுகை என்பது தேவனற்ற ஒரு காரியத்திலே காணப்படும். கண்ணீர் என்று சொல்லப்படுகிறது தேவனுக்குரிய காரியத்திலே அது காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ கண்ணீர் என்று சொல்லப்படும் பொழுது நீங்களும் நானும் தேவனை இழந்து வாழுகிற அந்த ஒரு காரியத்திலே அமைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய துயரம், நம்முடைய கண்ணீர் எதற்காக நம் கண்களிலிருந்து கலக்கம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து இங்கே வாசிக்கிறோம். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. அப்போ இவ்வளோ நேரமாக நாம் வடிக்க வேண்டிய கண்ணீர், நாம் பட வேண்டிய துயரம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வேத பகுதியிலே
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல். 2 இடத்திலே இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஒன்று இங்கேயும், இன்னொன்று லாசரு மரித்து போன இடத்திலே ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 சம்பவத்தையும் நாம் கவனிப்போம். ஆனால் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நாம் பார்க்க போகிற ஒரு சம்பவம், நகரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு அழுகிறார். இதற்கு முன்பாக நடக்கிற விஷயங்களை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்ன செய்கிறார்? கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிறார். அவருக்கு என்ன செய்கிறார்கள்? அவர் போகிற வழிகளிலே துணிகளை, அவர்கள் போட்டிருந்த அந்த அங்கிகளை போட்டு, அந்த மரக்கிளைகளை வெட்டி அதை போட்டு என்ன செய்கிறார்கள்? பஞ்சுமெத்தை போல அந்த இடத்தை மாற்றி, அதான் சொல்லுவாங்க ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நடந்து போகிறது போல இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? அந்த கழுதையின் மேல் ஏற்றி அவர்கள் என்ன செய்தால் நடந்து வந்தார்கள். வரும் பொழுது அங்கே ஜனங்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அங்கே தேவனை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வேத பாரகன், பரிசேயன் அப்படிப்பட்டவர்களாம் கோபம் வருது. கோபம் வந்து இவர்களை அதட்டும், இவர்கள் ஏன் இப்படி கத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் பேசாமல் இருப்பார்கள் என்றால் இந்த கல்லுகள் கூட பேசும் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு அவர் நகரத்தின் அருகே, அந்த நகரத்தினுடைய அந்த கேட், அந்த வாசல் அருகே வந்து நின்று அந்த நகரம் முழுவதுமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிறார். அதை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குங்களா? ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் நிச்சயமாக 100% இல்லை. ஆனால் இந்த தேவனை அறிந்து கொள்கிற, தேவனை தெரிந்து கொள்கிற, தேவனோடு கூட உறவை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இதை இழந்திருக்கிறேன் என்ற உணர்வை எந்த மனுஷன் பெற்றிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு 100% தெய்வம் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஒரு மனிதனோ, ஒரு நகரமோ, ஒரு தேசமோ, இல்லது பூமியோ, இந்த உலகமோ தெய்வம் தேவை என்ற அந்த உணர்வு இல்லாதவனாக இருப்பார்கள் என்றால் இருக்கும் என்றால் அந்த மனிதனுக்கு தெய்வம் 100% எதுவும் செய்ய முடியாது. இந்த வித்தியாசத்தை நீங்களே நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் அவசியம் என்பதை எந்த மனுஷன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் மலையை கூட பெயர்ந்து வந்து என்ன செய்வார்? நகர்த்தி வைப்பார். ஆனால் தெய்வம் அவசியம் இல்லை அல்லது தேவனுக்குரிய சிந்தனையே இல்லை என்கிற அந்த விஷயம் இருக்கும் என்றால், அவன் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சு அவனே கடவுளை உருவாக்கினாலும் தெய்வத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவர் இதை செய்கிறார். உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடுவாய் என்றால் நலமாயிருக்கும். ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எதுங்க சமாதானத்துக்கு ஏதுவான கிரியை? கடவுளே முன்னாடி வந்து நிற்கிறார், தெய்வமே முன்னாடி வந்து நிற்கிறார், மேசியா என்று அழைக்கிறார்கள், அவர் வந்து முன்னாடி நிற்கிறார். அவர் வந்திருக்கிறார் என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த ஜனம் தெய்வமற்ற ஜனமாக மாறி போய்விட்டது என்று பார்க்கிறோம். அது எதை வைத்து மாற்றிக்கொண்டார்கள் தெரியுங்களா? இந்த வேதத்தை வைத்து, அவர்கள் படித்த ஆகமங்களை வைத்து, அவர்கள் படித்த தீர்க்க தரிசனங்கள் வைத்து, அவர்கள் படித்த சங்கீதத்தை வைத்து என்ன செய்தார்கள்? தெய்வம் வந்து நின்றாலும் கூட அவர் தெய்வம் என்று கண்டுகொள்ள முடியாமல் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டதை பார்த்த உடனே தெய்வத்திற்கு அங்கு என்ன செய்யப்படுகிறதுங்க? அவர் ஆண்டவர் அந்த மன கலக்கத்திலே ஆண்டவர் அங்கே கண்ணீர் வடிக்கிறார் எருசலேமை பார்த்து. அந்த இருக்கிற ஜனங்கள் சில பேர் அவரை ஏற்றுக்கொண்டார், சில பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேர் அவரை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க? அவரை உணவுக்காக, அவர் அற்புதத்திற்காக, அல்லது அவர் ராஜ்யத்தில் வந்தார்னா எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்பதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனம் கூட்டம் உண்டு. நேர்மையாக அவர் ஏற்றுக்கொண்ட கூட்டமும் உண்டு, அவர் ஏற்றுக்கொள்ளாத கூட்டமும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவர் எதற்கு வந்தார்? இஸ்ரவேலை விடுதலையாக்கும்படியாக, மீட்கும்படியாக. அதை இஸ்ரவேலை மீட்டெடுத்து அங்கே அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்த பிறகு
இஸ்ரவேலை கொண்டு அல்லது எருசலேமை கொண்டு உலகம் முழுவதையும் தேவனுடைய ஆட்சி பரம்படியாக ஆண்டவர் செயல்படும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கிரியை செய்தார். அதற்காக தான் வந்தார் அவர். உண்மையை சொல்லணும்னா அதற்காக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மனிதனாக வந்தார். ஆனால் வந்த அவர் இஸ்ரவேல் ஜனம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வந்த அவரை இஸ்ரவேல் ஜனம் இவர் மேசியா என்று கண்டிருக்க வேண்டும். வந்த அவரை இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனம் தமது ராஜா என்று அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தது? வந்த இயேசு கிறிஸ்துவை இவர் அரசன், இவர் தெய்வம் அல்ல என்று அவரை நிராகரித்து விட்டார்கள். இவர் என்ன செய்கிறார்? தன்னை தெய்வமாக காட்டிக் கொண்டிருக்கிறார், தெய்வம் என்று சொல்லுகிறார் என்று அவர் மேலே புகார் சுமத்தி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொன்று போட்டது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் எதுங்க? அவர்கள் படித்த வேதமே அவர்களுக்கு என்ன செய்தது? வந்த தெய்வத்தை அவர்களுக்கு மறைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ எத்தனை அபாயம் உள்ளது என்பதை நீங்கள் நானும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை நீங்கள் நானும் படிக்கிற நாம் இந்த வேதத்தை கொண்டே தெய்வம் நம் கண்களுக்கு மறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் படிக்கிற வேதத்தின் அடிப்படையிலே தெய்வம் நமக்கு அவசியம். வருகிறவர் தெய்வம் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த வேதத்திலிருந்து நமக்கு வார்த்தைகள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் சொல்றார், 33 வருஷம் அந்த ஜனம் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அல்லது மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை தேடுவாய் என்றால் நலமாயிருக்கும். ஆனால் அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் தெய்வமற்ற ஜனமாக மாறி போய்விட்டது. தெய்வமே வந்து நின்னா கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. கடவுளே வந்து நின்னா கூட அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஆகவேதான் ஆண்டவர் கோபம் வருது. அப்புறம் என்னடா ஆலயம் உனக்கு? அப்புறம் எதிர்க்கிற உனக்கு பலி? அப்புறம் எதற்குதா உனக்கு காணிக்க? அப்புறம் எதுக்குடா உனக்கு ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் அதன் பின்பு தேவாலயத்திற்கு நேராக சென்று சவுக்கெடுத்து ஆண்டவர் துரத்தின சம்பவத்தை வேதத்திலே வாசிக்கிறோமே. கடவுளை புரிந்து கொள்ள முடியாம, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொடுக்காத தேவாலயம் உனக்கு எதற்கு? அப்படிதான் ஆண்டவர் கேட்டுதான் சவுக்கெடுத்து. தொடர்ந்து வசனத்தை வாசிங்களே, 45 இருந்து. போதும். சவுக்கெடுத்து ஆண்டவர் காசுக்காரரையும் புறா விற்கிறவர்களையும் எல்லாரையும் கவுத்து தள்ளுறார். அவருடைய கோபம் என்ன தெரியுங்களா? கண்ணுக்கு முன்னாடி கடவுள் வந்தா கூட அதை அறிய முடியாத அளவுக்கு என் ஜனத்தை குருடர்களாக மாற்றி வைத்திருக்கிற இடம் இது கள்ளர் குகை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கடிந்து கொண்ட சம்பவத்தை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணார், பெரிய ஒரு காரியத்தை பண்ணார், சபையில் இது விற்கக்கூடாது அது விற்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்ல வரல. கடவுள் வந்த கடவுளும் தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் உன் கையில் வேதம் எதுக்கு? உன் கையில் மோசேயினுடைய ஆகமம் எதற்கு? தீர்க்க தரிசன புத்தகம் எதற்கு? சங்கீதம் எதற்கு? பாடல் எதற்கு? அபிஷேகம் எதற்கு? அதை மனதிலே கொண்டவராக தான் வேதனையோடு கூட எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது அந்த தேவாலயம். அதில் இருக்கிற வேத பாரகன், பரிசேயன், தன்னை பெரியவர் என்று சொல்லுகிற ரெவரண்டு, பிஷப்பு, போப்பு, ஃபாதரு, இன்னைக்கு தீர்க்கதரிசி, சுவிசேஷகன் பட்டங்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு தெய்வத்தை காட்டக்கூடிய விதத்தில் தெய்வத்தை காட்டணும். ஜனங்கள் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் ஜனத்திற்கு தெய்வத்தை சொல்லிக் கொடுக்கணும்.
ஆனால் அன்றைக்கு இருந்த வேத பாரகன் பரிசேயன், அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்தார்கள்? வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கையில உனக்கு எதுக்கு வேதம்? வந்து நிற்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிறார். ஆனா தேவாலயத்தை பெருசா பேசுது அந்த ஜனம். கோயிலுக்கு போ சரியா போயிடும், சர்ச்சுக்கு போ சரியா போயிடும், மசூதிக்கு போ சரியா போயிடும். கடவுளை சொல்லிக் கொடுக்க, தெய்வத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்தில் தெய்வத்தை மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கும், மற்றவர்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்க தவறினது இஸ்ரவேல் ஜனம். யூதர்கள் அதை தவறி போனார்கள். அன்றைக்கு இருந்த பெரிய ஆட்கள் என்ன செஞ்சாங்க? வேதம் படித்தாலும், கட்டளைகளை பின்பற்றினாலும், பிரமாணங்களை பின்பற்றினாலும் உதவாமல் போய்விட்டது என்று ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அங்குதான் சொல்றான் ஆண்டவர். அவர் சிலுவை சுமக்கிறார். வீதிகளில் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே எருசலேமின் ஸ்திரீகள் என்ன செய்கிறார்? ஆண்டவரை பார்த்து, ஐயோ ஆண்டவரே, இது நமக்கு நடக்கக்கூடாது என்று அழுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், எனக்காக நீ அழாதம்மா, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. அந்த வசனத்தை வாசிங்களே. எங்க வாசிக்கிறோம்? லூக்கா 23 அதிகாரம் 28 வசனம். போதும். காரணம் ஏன் ஆண்டவர் ஏன் அழ வேண்டாம்னு சொல்கிறாரு? ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா, ஒருத்தர் துன்பப்படுறாருன்னா அவரை பார்த்து அழுகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதான் சொல்கிறார், நம் வடிக்கிற கண்ணீர் எதற்கு என்று நாம் என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை அவர்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஸ்திரீகளை ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? அங்கே பெருமையாக அவர்களை பேச, நான் வருவேன் என்று சொல்லி போயிருப்பார். ஆனால் அந்த ஜனம், அந்த ஸ்திரீகள் அழுகிறது, கடவுள் என்னை விட்டு போகிறார், தெய்வம் என்னை விட்டு போகிறார் என்று அழல. அவர்கள் அழுகையெல்லாம் வேற. ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ வேதனைப்படுறாரு, ஐயோ இந்த மனுஷன், ஐயோ ஐயோ என்று சொல்லி அழுகிறது. அதுதான் அழுகைக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம். இதுதான் கடவுளுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அதிகமாக அழுகிறோம். அழக்கூடாது. நீங்கள் என்ன அழக்கூடாது. கடவுளுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கணும். ஏனென்றால் அவர் உறவு எனக்கு இல்லை. தெய்வ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே வந்து நிற்கக்கூடிய அளவு, நான் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லையே. அப்படியே வந்து அவரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு மாறிவிட்டதே. அதை நினைச்சுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே கண்ணீர் விட்டு அழுது என்று வேதம் சொல்லுகிறது. உச்சகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கண்ணீர் அங்கே விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? எனக்காக நீ அழ வேண்டாம், எனக்காக நீ அழ வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் அந்த ஜனம் அழுகிற ஆர்ப்பாட்டம் இருக்குதே. 40 நாள் விரதம் இருக்கிறாங்க. யாருக்குங்க? இயேசு கிறிஸ்துவுக்கா? 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம 41வது நாள் நான்வெஜ் அடித்து பின்ற ஆள். 40 நாள் யாருக்கு நீ விரதம் இருக்கிற? யாருக்காக சாப்பிடாம இருக்க? யார் உனக்கு அதை சொன்னது? ஆண்டவரை வந்து சொன்னார், எனக்காக அழு, எனக்காக துக்கப்படு, எனக்காக கஞ்சி மாத்திரம் சாப்பிடு, எனக்காக. அதான் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றார், எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள். வந்த சமாதானத்தை கொடுக்க வந்த சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருகிறார் என்றால் அவர் சமாதானத்தோடு கூட அவர் வருகிறார் என்ற அர்த்தம். அதை பார்த்து கூட வேதம் படித்த வேத பாரகன் பரிசேயன், சாஸ்திரிகள், ஆசாரியர்கள் அதை பார்த்து தெய்வம் வந்து விட்டார், மேசியா வந்து விட்டார் என்று கண்டு கொண்டிருக்கணுமே. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் அந்த ஜனம் என்ன செய்தது? போனதை ஆண்டவர் அழுகிறார். 2000 வருஷம் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனம்
2000 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டு இன்றைக்கும் அந்த ஜனம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிம்மதி கிடையாது. அவனால் மற்றவனுக்கு கஷ்டம், மற்றவங்க அவனுக்கு கஷ்டம். அவனை சுற்றி என்ன செய்கிறாங்க என்று எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் ஜனத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜனம் படுகிற பாடு காரணம் என்ன? வந்த மேசியாவையே இழந்து போன ஜனம். தாங்கள் பின்பற்றின பிரமாணங்கள் கட்டளைகள் நிமித்தமாகவே அந்த ஜனம் வந்து மேசியாவை, சமாதான பிரபுவை பார்க்க முடியாமல் போனது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். கிபி 70ஆம் ஆண்டு சரித்திரம் இது. கிபி 30 35 கிறிஸ்துவின் மரணம் ஏற்பட்டது. சரியாக கிபி 70 சரித்திரத்தை பாருங்க. கிபி 70ஆம் ஆண்டு இஸ்ரவேல் ஜனம் பல நாடுகளால் சூறையாடப்பட்டு கொளுத்தப்பட்டு பல நாடுகளுக்கு இஸ்ரவேல் யூத ஜனம் சிதறடிக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது போல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு தேவாலயம் தகர்க்கப்பட்டு, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இஸ்ரவேல் தரைமட்டமாக்கப்பட்டது. அதான் சொல்றாரு, எனக்காக அழாது, உன் பிள்ளைகளுக்காக அழு, உன் சந்ததி அழியப் போகிறது. எனக்கு நீ அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் 3 நாளில் எழுந்துருவேன். ஆனால் உனக்கு சமாதானத்தை தரும்படியாக வந்த நான், உனக்கு சௌக்கியத்தை தரும்படியாக வந்த நான், உன் நோவை போக்கும்படியாக வந்த நான், உன் மரணத்தை போக்கும்படியாக வந்த நான், நீ என்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டாய். அதான் சொன்னேன், எந்த மனுஷன் கடவுள் அவசியம் என்று இருக்கிறானோ, கடவுள் அவசியம் என்பதை புரிந்து கொண்டானோ, அந்த மனுஷனுக்கு தான் கடவுள் திரும்ப செய்ய முடியும். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவரா வந்து அவரா பண்ணிருக்க, அவரா செஞ்சிருக்க வேண்டியதான, அவரா தடுத்திருக்க வேண்டியதான கடவுளுடைய காரியங்களை நீங்கள் நான் என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறோம்? எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? நீ என்ன வேணா செய்வே, என்ன வேணா பண்ணுவே, ஆனா அவர் செய்யறது மாத்திரம் அவர் செய்து கொண்டு இருக்கணும். இல்லை, சட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர். கடவுள் இந்த சிருஷ்டியை சிருஷ்டிக்கும் பொழுது சட்டங்களை அவர் ஏற்படுத்தினார். அந்த சட்டத்தை மனுஷனும் மீறக்கூடாது, கடவுளும் அதை மீற மாட்டார். இப்படி நானா இப்படி தான். நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம ஒரு அளவுக்கு நம்ம நேசிப்போம். அந்த பிள்ளைகள் நம்ம திரும்பி நேசிக்கணும். அப்போ தான் அந்த உறவில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ நேசித்தாலும் அந்த பிள்ளை நம்ம விட்டு நீ யார் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தா, நாம் செய்கிற உதவிகள், நாம் செய்கிற எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும் என்று, அதன் பின்பு உன்பாடு, நான் எல்லாம் செய்யணும் பார்த்தேன், நீ இன்னும் அப்படி இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பிள்ளையை கை கழுவி விட்டுருவாங்க. அப்படி போலதான் இன்றைக்கு தெய்வம் என்ன செய்கிறார்? மனிதனை ஆண்டவர் எத்தனையோ தரம் என் பக்கமாக நான் சேர்த்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். எத்தனையோ தடவை நான் உன்னை நான் என் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அதான் சொல்ல, கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் சேர்க்கிறது போல உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆனால் இஸ்ரவேல் ஜனமே, எருசலேமே, ஆனால் நீ என்னுடைய காரியங்களை, என்னை நீ வேண்டாம் என்று உதறுகிறாய், என்னை நீ வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறாய், என்னுடைய அரவணைப்பு வேண்டாம் என்று சொல்லுகிறாய், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய ஏக்கத்தினுடைய அவருடைய மனவலியின் அதிகமான நிமித்தமாக ஆண்டவர் கண்ணீர் வழி. ஏனென்றால் அதன் முன்பு அவர் சிலுவைக்கு போகிற சம்பவம் நடக்கப் போகிறது. இல்லையே, இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவளை தேடுவாய் என்றால் நலமாயிருக்கு. ஆனால் இல்லையே, உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே. நீ படித்த படிப்பு, நீ தெரிந்து கொண்டிருக்கிற காரியம் கடவுளை குறித்து தான் தெரிந்திருக்கு. யெகோவா மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த தெய்வம் வந்து நின்னா கூட, கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட அவர் புரிந்து கொள்ள முடியல. இஸ்ரவேல், நீங்கள் நான் நினைக்கிற கடவுள் நாளைக்கு வந்தாருன்னா அவர் யாருன்னு தெரியாது, நிச்சயமா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் குறித்து நினைந்திருக்கிற நினைவுகள் வேற.
திடீர்னு ஒரு பெரிய மலையிலே கடவுள் இறங்கி நின்று எல்லாரையும் பார்த்து கை வச்சு என்ன செய்வா, இப்படியே ஆசீர்வாதம் கையிலிருந்து பொறி பொறியா வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படிதானே சித்தரிக்கிறோம். இந்த கையில் சூலாயுதம், இந்த கையில் வேலாயுதம். இன்றைக்கு கடவுளை நாம் என்ன செய்கிறோம், வேறு வேறு விதங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு முன்னாடி வந்து நின்னா கூட நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியல. இஸ்ரவேல் ஜனம் அதை செய்தது. இன்றைக்கு கிறிஸ்தவம் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகையிலே, ஆண்டவர் வந்த பிறகு இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் இருக்கக்கூடிய தோரணையே வேற, அவருக்கு இருக்க போகிற அவருடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு தெய்வம் இல்லை என்கிற அந்த ஒரு இருதயம், தெய்வம் இல்லை, தெய்வம் அவசியம் என்கிற ஒரு இருதயம். ஆனால் அந்த அவசியம் உள்ள தெய்வம் இப்பொழுது நம்மோடு கூட இல்லை என்கிற அந்த துயரம் நம்மை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். ஆகியதான் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லுகிறார். எந்நேரமும் மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற மணவாட்டி. அந்த வேதனை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து பிடித்து கொண்டு எல்லாம் வேலை செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் கடவுள் இல்லை என்கிற உணர்வு நம்ம, கடவுள் இல்லை என்றால் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, கடவுள் நம்மோடு கூட இல்லை என்கிற உணர்வு நம்மை தட்டி கொண்டே இருக்கணும். அவரை அறிகிறதிலும், அவரை தெரிகிறதிலும், அவரை பார்க்கிறதிலும் நம்முடைய ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நம்மை இழக்கிறார் என்கிறதின் உச்சக்கட்டத்தில் தான் ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். என் ஜனத்தை நான் என்ன செய்கிறேன், என்னை இழந்து போகிறது, என் ஜனம் என்னை விட்டு கடந்து போகிறது, என்னை குறித்து எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அதை குறித்து புரிந்து கொள்ளாமல் என் ஜனம் என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறது. அதுதான் சொல்றார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னா கூட இஸ்ரவேல் ஜனத்தினால புரிந்து கொள்ள முடியல. தேவாலயத்தை பெரிதுபடுத்தினது சாலமோன், ஞானத்தை பெரிதுபடுத்தினது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்தி கொண்டு எத்தனையோ தரம் அவர் தன்னை வெளிப்படுத்தினாலும் இஸ்ரவேல் ஜனம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் அவர் அந்நியனாகவே நினைத்து கொண்டது. ஆகவே தான் அந்நியரை உபசரியுங்கள், அந்நியரை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாத உனக்கு காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும் என்று ஆண்டவர் சொன்னது காரணம், அவர் அந்நியமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு மாறி போனபடியானத ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்நியரை நீ சிநேகிக்க வேண்டும் என்று. அப்போ உங்களுடைய என்னுடைய இருதயத்திலே நாம் எப்பொழுதும் தேவன் இல்லை என்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு மன வருத்தம் நம்மை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பிடித்துக்கணும். இதை சொல்லி வர விஷயம் கிடையாது, இது ஒருத்தர் சொல்லி வரக்கூடிய விஷயம் கிடையாது. நமக்கே அந்த விஷயங்கள் தோன்றணும். ஏனென்றால் கடவுள் தெய்வம் அவசியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்வான் என்றால் தெய்வம் நிச்சயமாக இந்த பூமியிலே வருவார். ஆனால் அந்த அவசியம், கடவுள் தேவையில்லை அப்படின்றாங்க. கடவுள் அவசியம் இல்லை, நானே எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நானே எல்லாவற்றையும் கடவுளை போல கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் ரோபோ கண்டுபிடிக்கிறேன், ஏஐ நான் பிடிக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு பல விஷயங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு போலவே அவைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு மனுஷன் போய் கொண்டிருக்கிறான். அதில் கிறிஸ்தவனும் கடவுள் அவசியம் என்று அவன் தெரிந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தின் காரியத்திற்காக தான் அவரை தேடுகிறார்கள் அன்றி தெய்வம் அவசியம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவனும் தடுமாறி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த வேதனை, அந்த அவர் இல்லை, தெய்வம் இல்லை என்கிற அந்த ஒரு வேதனை நம்முடைய இருதயத்தில் எந்த நேரமும் என்ன செய்யணுங்க, இருந்து கொண்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கணும். ஆகதான் சொல்றார், ரூபவதியே உன் கண்கள் புறா கண்கள் போல இருக்கிறது, ஏனென்றால் எந்நேரமும் கலக்க முடியதாக இருக்கிறது.
அந்த உணர்வை நீங்களும் நானும் கொள்வோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்முடைய துயரங்கள் நமக்கு ஆற்றப்படும். இந்த துயரத்தையும் இந்த கண்ணீரையும் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இதுக்கு அழுங்க, நல்லா அழுங்க, உட்கார்ந்து நல்லா ஓ என்று சொல்லி அழுங்க. அன்னாளை போல தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். இதனுடைய உச்சகட்டம் தான் என்ன? தேவன் இல்லை எனது பிரிவு. அந்த பிரிவு தெய்வன் நம்மோடு கூட இல்லை என்கிற விஷயம் ஒரு பிரிவு என்று பார்க்கிறோம். அந்த பிரிவினுடைய உச்சகட்டத்தில் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, வெள்ளைப்புடவை கட்டுறதுக்கு காரணம். நம்ம ஒரு வழக்கம் என்னங்க, கணவன் மரித்து போவார் என்றால் மனைவி என்ன செய்யணும்? வெள்ளைப்புடவை கட்டணும், நகையெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ அது வழக்கம் மாறுது, நல்லது. ஆனால் வெள்ளை புடவை கட்டுறதும் ஒயிட் ட்ரெஸ் போடுறதும் நகை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய அடிப்படையான காரணம் இதுவாக தான் இருக்கணும். அது ஆடம்பரம், அது தேவையில்லை அப்படி என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஏங்க வெள்ளை புடவை கட்டுறீங்க? எனக்கு கட்ட சொன்னாங்க கட்டுறேன், அது பரிசுத்தத்தினுடைய அடையாளம் அப்படின்ற இல்லை. வெள்ளை புடவை கட்டுகிறதும் இங்கே நகை இல்லாமல் சில பேர் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நகையை கழட்டி விடுகிறோம். ஆனால் உண்மையான அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? தெய்வம் நம்மோடு கூட இல்லை, அல்லது மணவாளன் நம்மோடு கூட இல்லை என்பதை மணவாட்டி தன் இருதயத்தின் வேதனையை வெளிப்படுத்துவது தான் இந்த காரியங்கள் எல்லாம். அது போடணும் போடக்கூடாது அது வேறு விஷயம். அதை கண்டிப்பாக நான் போடணுங்க, நீங்கள் வெள்ளை தான் கட்டணும், நீங்கள் நகை போடாமல் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவருடைய உறவு இல்லாமல் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள, அப்படி நான் சொல்ல வரலை. அந்த பிரிவினுடைய உச்சக்கட்டம் தான் இந்த காரியங்கள் எல்லாம் அன்றி இன்று உலகத்திலே இந்த கிறிஸ்தவத்தின் மத்தியிலே இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரணங்கள் அதுவல்ல. தேவன் வெண்ணங்கி தரித்தவர்களாக வந்து நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தெய்வம் அற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் தெய்வம் இல்லாமல் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன், எப்பொழுது தரிசிப்பேன் என்று அந்த ஒரு ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் எந்நேரமும் காணப்படுவதின் உச்சக்கட்டத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறதும் நகை இல்லாமல் இருக்கிறதும். ஆனால் இன்றைக்கு வெவ்வேறு காரியங்களே நாம் போடுறோம். ஆனால் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரங்களுடைய இருதயத்தை நான் என்னவென்று சொல்லுகிறது, சகோதரி நகை போட்டுட்ருக்கிறாங்க, எதிர்காலத்திலே அவர்கள் அந்த நகை கலட்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்ல எப்படி இருந்தாலும் அந்த நகை எனக்கு தான் வரும் அப்படின்றார் ஊழியக்காரர். ஏன்? காணிக்கையில் போட்டுருவாங்களாம். ஏன் அதை மாற்றி பணமாக வச்சுக்கக்கூடாதா? அதை மாற்றி வேறு பொருள் வாங்கக்கூடாதா? இன்றைக்கு அதுதான் தேவனுடைய காரியங்களை அன்றைக்கு வேத பாருங்கன் பரிசேன் ஆசாரியன் செஞ்சதை தான் இன்றைக்கி இருக்கிற சில ஊழியக்காரங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. தெய்வ ஜனத்தினுடைய காரியத்தை அவர்கள் சரியான விதத்தில் தவறாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் உச்சகட்டமாக தேவன் இல்லை என்கிற உணர்வு நம்முடைய இருதயத்தில் எந்நேரமும் என்ன செய்யணுங்க? இருந்து கொண்டே இருக்கிறோம். நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. காரணம், தேவனுடைய உறவு எனக்கு சரியா இல்லை, தேவனை என்னால் பார்க்க முடியல, தேவனை என்னால் தரிசிக்க முடியல என்ற ஏக்கத்தோடு கூட நீங்கள் நானும் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் தியானித்து கொண்டே இருங்க. தொடர்ந்து இந்த சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை கடந்து, என்ன வேலை செஞ்சாலும், எங்கே போனாலும், எங்கே பிரயாணம் பண்ணாலும், எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி, தேவன் இல்லை, தேவனோடு கூட நான் இருக்கணும். அந்த உறவை நான் எப்படி சரிபடுத்திக் கொள்வது? அந்த பிரிவிலை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ ஆண்டவரை சந்திக்க போகிறேன், எப்பொழுது அவரை பார்க்க போகிறேன், அவருடைய முகத்தை தரிசிக்க போகிறேன், அவரோடு கூட நான் என்றைக்கு நான் வாழப்போகிறேன், நித்தியமாக அவரோடு கூட நான் எப்பொழுது இருக்க போகிறேன், அந்த ஏக்கம் நமக்குள்ள என்னாலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மனவாட்டி நிச்சயமாக, ரூபவதி நிச்சயமாக ஆண்டவரால் கண்ணீர் துடைக்கப்படும். அப்பேற்பட்ட துயரம் நிச்சயமாக நமக்கு பாக்கியமாக, ஆறுதலாக மாற்றப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உமக்காக மாறிட உலகை மறக்கின்றேன். நான் உமக்காக மாறிட உலகை மறக்கின்றேன். சொல்லுமாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய இருதயம் துடிக்கிறது போல தேவனை தேடுகிற உணர்வு நம்மையிலே துடித்து கொண்டே இருக்க வேண்டும். சாகர வரைக்கும் அந்த துடிப்பு நிற்கக்கூடாது. அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதியை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனை தேடுகிற உணர்வை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உணர்வு தேவனண்டை அவர்களை நடத்தும். அல்லேலூயா. கிறிஸ்துவண்டை அவர்களை நடத்தும். உங்களை என்னையும் நடத்தினது அந்த உணர்வு தான். அந்த உணர்வை இன்னும் தட்டி எழுப்பணும். இன்னும் அந்த உணர்வை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் இல்லை என்கிற உணர்வு நம்மோடு கூட இல்லை. எப்பொழுது பார்ப்பேன், அந்த உறவை நான் எப்பொழுது நான் தரிசிப்பேன் என்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படணும்.